ஐயா எனக்கு நிறைய பேருக்கு பைல்ஸ் இருக்கு. உள் மூலம், வெளி மூலம், பௌத்திரம், ஃபிஸ்டுலா, ஆனஸ் பிசர், சீல் மூலம், ரத்த மூலம் அப்படின்னு 9 வகையான மூலம் இருக்கு. இந்த மூலத்துக்கு நான் ஒரு மூலிகை சொல்றேன் தம்பி. இதை நான் சொல்றபடி சாப்பிட்டு வந்தா சரியா போகும்னு சொன்னீங்களா? அது என்ன மூலிகை, எப்படி சாப்பிடலாம்? சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தேய்க்க மேல் பூச்சிங்க ஐயா. மேல் பூச்சிக்கு? மேல் பூச்சி. சரி, மேல் பூச்சி வந்துங்க. இது என்ன மூலிகையா? இதுதாங்க பெரிய காட்டாமணக்கு. இது பேர் காட்டாமணக்கு. பெரிய காட்டாமணக்கு. இது வந்துங்க இதனுடைய விதையை எடுத்து ஆயிலாக ஆட்டிக்கணும். எடுத்து ஆயிலாக ஆட்டி நல்லா பாத்திரத்தில் போட்டு நல்லா காய்ச்சணுங்க. காய்ச்சி அதை எடுத்து அதை ஆற வச்சு அதோடு நம்ம நம்ம இந்த இலை இருக்குல்லங்க ஐயா. ஆமாம். இந்த இலையை சாறு எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இந்த இலையை கொதிக்க வச்சு நம்ம தொடர்ந்து இதை யூஸ் பண்ணோம்னா அந்த ஆசன வாயில் நம்ம இந்த இலையை அதை அரைச்சி வச்சு கட்டினோம்னா உங்களுக்கு அந்த ஆயிலும் அந்த இது இலையை வச்சு கட்டினோம்னா உங்களுக்கு மூல குணமாயிடும். ரத்த மூலம், வெளி மூலம், சீல் மூலம், அந்த மூலம், இந்த மூலம், எல்லா வகை நவ மூலம் சரியாகுங்க. அதாவது வெளிப்பூச்சிக்கு. வெளிப்பூச்சிக்கு. ஆமாம். இப்போ உள்ள என்ன சாப்பிடலாம்? பயில் சொல்லுங்க, உள்ள என்ன சாப்பிடலாம் சொல்லுங்களேன். உள்ள பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காயினுடைய சாறு இதை கொதிக்க வச்சு சுத்தி பண்ணி சாப்பிடணுங்க. சுத்தி பண்ண முடியாத மக்கள்னால ஆமாம் நாம் நம்மக்கிட்ட இருக்குது அது மருந்து, அதை கொடுத்தா சரியாகும். ஓகேங்க. அப்போ வேற எதனா சொல்லுங்களேன், மக்கள் சாப்பிட்ற மாதிரி எளிமையாக எதனா மூலிகை? துத்தி சாப்பிட்லாங்க. கவில் துத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், கவில் துத்தி. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். உப்பு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாங்க. ஆமாம், அதுதாங்க. அது தொடர்ந்து அதை எடுத்து கீரையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு அந்த மூலங்கள் சரியாகும். ஐயா, இது பல்வலிக்கும் பயன்படுத்தலாமா? ஆமாம், அந்த பல்வலிங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எகிரி வீங்கிட்டே இருக்குது. ஆமாம். எனக்கு சாப்பிட்டா சுவையின்மா இருக்குல்ல, சுவையே இல்லை, மந்தமாக இருக்குது, எதை சாப்பிட்டாலும் ஒரு மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரில, என்னாச்சுன்னு தெரில, நாக்கு வீங்கிங்க. ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு வீங்கிறது, வெடிப்பு, பல்லு சொத்தை, அந்த வாய் சம்மந்தமான அத்தனை பிரச்சனைங்க இந்த மூலிகை குணப்படுத்தும். இது எப்படி பல் தேய்க்கணுமா? பல்லு தேய்க்கணுங்க. அதாவது பறித்து வேப்பங்குச்சி மாதிரி தேய்க்கணுங்க ஐயா. இந்த காட்டாமணக்கு மூலிகையில் வேப்பங்குச்சி மாதிரி பல் தேய்ச்சிங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். ஒருவேளை தெரியாமல் உள்ள முழுங்கிட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, உள்ளே இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. அதே மாதிரி அந்த காலத்துலலாம் தேம்பில் இருக்கிற இடத்துல வைப்பாங்க, கடிக்கிற இடத்துல வைப்பாங்க, ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற இடத்துல வைப்பாங்க, அடிப்பட்ட இடத்துல வைப்பாங்க, அதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி வெளிப்பூச்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது பைல்ஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.